வெள்ளை கழிச்சல் நோயை எப்படி சரி பண்ணணுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா கோழியை சாகடிச்சிடும். அந்தளவுக்கு மோசமான அது ஒரு உயிர்கொல்லி நோய். இந்த கோழி நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். முட்டைக்காக வந்து பார்த்திங்கன்னா சோனாலி ஒரு 3 கோழிகள் வாங்கிட்டு வந்தேன். அதில் இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த வெள்ளை கழிச்சலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதால் சுவாசிக்கவே முடியல, சளி அதிகமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் கடிச்சலும் மோசமாக போயிட்டே இருந்துச்சு. இதுமாரி படுத்த படுக்கையாகவே இருந்துச்சு. அதால் தண்ணி குடிக்க முடியல. அங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய கேராமனுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் அண்டு காஃப் சிரப், இந்த 2 மருந்து தான். 5 ml இம்யூனிட்டி பூஸ்டர், 5 ml காஃப் சிரப்பு எடுத்து மூச்சு முட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். அதே சமயத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளியும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவிலேயே நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு சவுண்டு ப்ளஸ்ஸு கர்ருன்னு வந்து பார்த்தோன்னா அது அந்த தொண்டையை மூச்சுக்குள்ள சளியை அடைச்சி தலையை உதறிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் இதை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் முடிஞ்சது எப்படி மாறி இருக்குன்ற பாருங்கள். இதுதான் இம்யூனிட்டி பூஸ்டர் அண்டு காஃப் சிரப். இந்த 2 மருந்து தான் நம்ம கொடுத்தோம். இதை கொடுத்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வெள்ளை காய்ச்சலுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளையாக கழிஞ்சது மருந்து வந்து இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு முடியாமல் நின்றுட்டுருந்துச்சு, இப்போ நடக்குது, நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது. ஒரே நாளில் டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ அது போட்டிருக்க எச்சம் பாருங்கள், அது நிற்கிற இடத்துல எச்சம் இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளை காய்ச்சல் சேஞ்ச் ஆகி கருப்பு கலந்த மாதிரி வருது பாருங்கள். ஃபுல்லாக வெள்ளையாக போகாமல் கொஞ்சம் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெள்ளை காய்ச்சல் இருக்குது, கம்ப்ளீட்டாக மாறல. இன்னும் இன்றைக்கி ஒரு நாள் காலைல மதியம் பொழுதுக்குன்னு 3 வேளையும் நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட்லையும் காஃப் சிரப்பையும் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். முன்னாடிலாம் படுத்துகிட்டே இருந்துச்சு, இப்போ ஆக்டிவ் அது இருக்குது, பறக்குது. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். தீனி சாப்பிடுது, தண்ணி அதுவே குடிக்குது. ஸோ நம்ம ரெகுலராக தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அது இன்னும் ரெடி ஆகிடும். ஒரு 3 நாள் மட்டும்தான் டேரெக்டாக மருந்து கொடுத்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் தான் கலந்து வச்சோம். அதை குடிச்சிட்டே நல்லா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வெள்ளை காய்ச்சல்லேருந்து தப்பிச்சிடுச்சு. உயிரிழப்புலேருந்து நம்ம காப்பாற்றிட்டோம். கீழே இறங்கு, பயம் இல்லை. இவரால் இப்போ கீழே உட்காரவே முடியல. இந்த பெட்டைக்கோழி சரியாயிடுச்சு. ஸோ அதனால் மாடி மேலே தான் வச்சுருக்கேன். மேலே இருந்து விட போகிறேன். ஸோ எடுத்தவொடனே தலைவனாக இருக்கான். இதுபோல் வெள்ளை காய்ச்சல் நோய் வந்துச்சுன்னா தனியாக வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சரியானதுக்கப்புறம் தான் பண்ணையில் சேர்த்து விடணும். வெள்ளை கழிச்சல், சளி, சுக்காக்கு மருந்து தேவைன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.